வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம ஐம் கெட்டிங் மேரிட் டு தி கேர்ள் ஐ ஹேட் இன் மை கிளாஸோட சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. வேறு எதுவும் சீரிஸ் போடணும் அப்படின்னா அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போன எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேரும் கல்யாணம் இருக்கும். அவங்க தனி வீட்டில் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா அவள் வந்து சொல்கிறான், நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றது எவன்கிட்டயாவது சொன்னேன், அவனை தோச்சிட வேண்டாம் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். அவங்க 2 பேரும் இப்போ கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு வந்து கேட்குறான், நீ சைட் அவுட் என்னடி பேசிகிட்டு இருந்த அப்படின்னு. அவன் வந்து பதறிட்டே சொல்கிறான், அல்லையே ஒன்றும் இல்லையே அப்படின்னு. நீ அவன் மேலே கோவமாக இருந்தேன்னு நான் நினச்சேன். அதுக்கு அவள் சொல்கிறான், என்கிட்ட இனிமேல் பேசாதரா அப்படின்னு பொலைட்டாக சொன்னேன்டி அவன்கிட்ட. அவன் வந்து அவள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நீ தான் என்கிட்ட வந்து பேசின அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அவனோட கசின் வந்து அவனோட டெஸ்க் முன்னாடி வந்து நின்றுறான். அடே கசின், உன்னோட ஷாம்பு வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல் ஆகுது. நேற்று நைட்டு நீ எங்கடா தங்கின அப்படின்னு அவள் கேட்குறா. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்பா வந்து புது ஷாம்பு வாங்கி தந்தாரு அப்படின்னு அவன் பதறிட்டே சொல்கிறான். ஷாம்பு மட்டும் நான் சொல்லலடா, உன் மேலே ஒரு பொண்ணு ஸ்மெல் அடிக்குது அப்படின்ட்டு அவனோட நெக்கில் வந்து பைட் பண்ணிடுறான். உனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு உண்மைதானே அப்படின்னு அவள் கேட்குறா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம தாத்தாவும் கம்பெனியும் கொஞ்சம் வேடாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாளா. அதனால நான் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னோட புது வீடு எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு இப்போ தெரியும். நீ வந்து இப்போ சக்கமாரி பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிட்டு அப்படி தானே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அவன் வந்து பதறி அடிச்சுட்டு அவனோட வாயை பற்றிட்டு ஹால்வேக்கு ஊட்டிட்டு வந்துட்டாவல. இதை வந்து வேறு யார்ட்டையும் நான் சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு நீ லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். என்னடி சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் ஆச்சரியப்படுறான். அதான்டா லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்ட்டு, என்ன லஞ்சம் கொடுக்குறது அப்படின்னு அவன் யோசிக்கிட்டே இருக்கான். ஏடே லஞ்சம் தான் நான் வாங்குறேன், உன்னால் எதுவும் யோசிக்க முடியல அப்படின்னு கேட்குறான். அவன் வந்து யோசிச்சுட்டு சொல்கிறான், உன்னோட குடும்பம் இப்போ என் கையில் இருக்கடா அப்படின்னு. அவன் வந்து கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு டெஸ்கில் வந்து இப்போ பிரேக் எடுக்கிறான். அவனோட புது வைஃப் அக்கானே வந்து இப்போ அவனை பார்த்து திட்டுறான். ஏன்னா கிளாஸ் முடிச்சுட்டு எக்யூப்மெண்ட்லாம் அங்கேயே போட்டு வந்துட்டேன், போய் ஸ்டோர் ரூமில் போட்டு அப்போ அப்படின்னு திட்டுறான். அவனோட பக்கத்து கிளாஸ் வந்து அடுத்து யூஸ் பண்ண போறாங்கடி, அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தான் நான் போட்டேன், உனக்கு அப்புறம் தெரியும்ட்டு அவ கேட்குறான். நான் டீச்சர்கிட்ட கேட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். வாக்குவாதமாக இருந்தீங்க. கூட இருக்கிற பொண்ணு வந்து சொல்கிறான், நானும் அக்கானே அதை உள்ள வச்சிட்டோம் அப்படின்னு. திடீர்னு ஸ்கூலில் வந்து ஒரு மீட்டர் அட்டாக் பண்ணிச்சா எப்படி அவன் ஃபிசிக்கல் கிளாஸ் போவாங்க, எல்லாத்தையுமே நீ தான் காரணம் அப்படின்ட்டு அவ கத்த ஆரம்பிச்சிட்டாப்ப. அடி தேவையில்லாமல் சும்மா என்னோட அதிரி அப்படின்ட்டு அவனை கத்த ஆரம்பிச்சிட்டான். இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாடா அவங்க சண்டை போடுறதுக்கு அப்படின்னு. நீங்கள் 2 பேரும் எப்பயும் டாமஞ்சேரி மாதிரி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க. இதனாலே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஃபேமஸ் ஆகிறீங்க பாருங்க, அவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு ரியல் கப்பல் மாதிரி இருக்கிறீங்க, அப்படி இல்லைனா ஒரு மேரிட் கப்பல் மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் வந்து இப்போ பாதிரிட்டு சொல்கிறான், நாங்கள் கல்யாணம் பண்ண கப்பல்லாம் கிடையாது அப்படின்னு. ஐட்டம் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே நம்ம கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டோம். நீ பார்த்தா அப்படின்னா ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அவன் வந்து கத்துற என்னடா அது அப்படின்னு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே கை கட்டுறா, உள்ளே பார்த்தா ஜூஸாக இருக்குது. நான் தான் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வச்சேன், அதில் ஃபுல்லாக வைட்டமின்ஸ் நிறைய இருக்குது, குடிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறான். பைத்தியக்கார அப்படிலாம் கிடையாது, அதில் வந்து நியூட்ரிஷனே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆமாம் எனக்கு தெரியும், அதனால தான் இப்போ பக்கத்தில் கப் நூடுல்ஸும் வாங்கி வச்சிருக்கேன் பாரு அப்படின்ட்டு இன்னொரு கப்போட காட்டுறான். பார்த்தியா நான் எவ்வளோ ஸ்மார்ட்டாக வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு பெருமைப்படுறான். கப் நூடுல்ஸ் வந்து உண்மையிலே ஒரு பர்ஃபெக்டான ஃபுட்டு, ரொம்ப சீப்பாகவும் இருக்குது, சாப்பிடவும் நல்லா இருக்கும். இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், உனக்கு ப்ரோட்டீனில் எங்கிறது வரும் அப்படின்னு அவன் கேட்குறா. அதுக்கு தானே ப்ரோட்டீன் பவுடர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ப்ரோட்டீன் பவுடர் டப்பா எடுத்து காட்டுறான். நீ வந்து இந்த ஜூஸையும் ப்ரோட்டீன் பவுடர் கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ண அப்படின்னா நான் ப்ரோட்டீன் வந்து ரெடி அப்படின்ட்டு ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துட்டு அவள்கிட்ட கொடுக்குறான். அப்படியே பைத்தியக்கார, நீ வந்து கப் நூடுல்ஸ் ப்ரோட்டீன் ஷேக்லேயே வாழ்ந்துடான்னு பார்க்குறியா? ஆமாம், இது வந்து சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, தயவு செஞ்சு இதெல்லாம் சமையல்னு சொல்லாதா அப்படின்ட்டு அவத்துட்டுறான். ஆனால் அது உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு அவன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறான் ப்ரோட்டீன் ஷேக்கை. இது என்கிட்ட தள்ளிவிட அப்படின்ட்டு அவள் தள்ளி விடுறான். மறுபடியும் 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வந்து கொஞ்சம் பெய்வுலாகிட்டு சொல்கிறான், அடி அதை பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன் தெரியுமா? அவன் வந்து நினைக்கிறான், நான் நினச்சதோட ரொம்ப மோசமானவனாக இருக்கானே, இவனை எப்படியே விட்டோம் அப்படின்னா அவன் வந்து செத்து போயிடுவான். அவன் செத்து போயிட்டா அப்படின்னா மேரேஜ் வந்து முடிஞ்சு போயிடும். இது வந்து என்னோட நல்லதுக்கா இல்லை அவனோட நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு அவன் முடிவு எடுக்கிறான். உண்மையான குக்கிங் என்னன்னு நான் காட்டுறேன் அப்படின்ட்டு அவன் முடிவு எடுக்கிறான். இல்லை பரவாயில்ல, எனக்கு வந்து சாப்பாடு கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நீ வேடிக்கை மட்டும் போடுறான் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். டக்குன்னு அவனோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இப்போ சமைக்க ரெடி ஆகிட்டா. அவன் வந்து அமைதியாக டேபிளில் உட்காந்து பார்க்குறான். பார்க்கறதுக்கு ஒரு ஹங்கரியான டாக் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு கிண்டல் அவ சொல்கிறா. சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு அப்படின்ட்டு என்னை பயங்கரமாக தேங்க் பண்ண போகிறான் பாரு அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நான் நினச்சவங்க ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்காவா அப்படின்னு நினைக்க போகிறான். அவன் வந்து அங்கே நின்றுக்கிட்டே சொல்கிறான், அடியே நீ ஒரு மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அடி நான் அவனுக்கு டின்னர் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் பேசாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறான். வேலை வந்து உள்ள பாய்சன் போடுறாலும் அப்படின்ட்டு அவன் சந்தேகப்படுறான். கடைசி சாப்பாடு இதுதான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தா அப்படின்னா டின்னர் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டா 2 பேரும் இப்போ டேபிள் உட்காந்து சாப்பிட போகிறாங்க. அவன் வந்து கொஞ்சம் தயக்கிட்டே இருக்கான். அவன் போயிட்டு இருக்கேன் சாப்பிடு அப்படின்னு அவன் சொல்கிறான். உள்ளது ஆணி இல்லை வெடி எதுவும் வச்சிருக்காள் அப்படின்னு ஃபுட்டு நோண்டி தேடி பார்க்குறான். இது வரைக்கும் ஒன்றும் இல்லடா. அடே கொஞ்சம் நேரம் பேசாமல் சாப்பிட்றியப்ப அப்படின்ட்டு அவ கத்த ஆரம்பிச்சிட்டா. அவன் வந்து ஒரு பைட் எடுத்து வாயில வைக்கிறான். அவனுக்கு வந்து இப்போ ஆச்சரியமாயிடுச்சு. ஃபுட்டை பார்த்துக்கிட்டே எதுவுமே பேசாமல் அப்படி அமைதியாக இருந்துட்டான். அது ஒரு சாதாரண மீல் தான் அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆனால் எனக்கு வந்து இது ஒரு சாதாரண ஃபுட்டு மட்டும் கிடையாது. யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஃபுட்டு வந்து அவத்து கடிக்கிட்டா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன், பிளேட் எடுக்கிற அப்படின்ட்டு கேட்குறான். ஃபுட்டு பிடிக்கலாம் சாப்பிடாதா அப்படின்ட்டு அவ கோமா கத்துறா. இல்லை இது நாய்க்கு கொடுத்துறேன் அப்படின்ட்டு கத்துறா. நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்லவே இல்லையடி, நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு அவ கேட்குறான். அவட்ட இருந்து பிளேட்டை பிடி அவன் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கான்னுட்டு அடி திருட்டு போய் சாப்பாடு கொடுறா அப்படின்ட்டு அவ பிடிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கான். கடைசியில் பார்த்தோம்னா எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். கடைசி வரைக்கும் இருக்கிற பண்ணோட அப்படின்ட்டு அவன் வந்து கோமாயிட்டுங்க நிற்கிறா. அவள் திட்டுறதெல்லாம் கண்டுக்கிறாம அவன் வந்து அமைதியாக உட்காந்துறான். இன்றைக்கி தான் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன், சாப்பாடு சூப்பராக இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படின்னா அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு. அவன் தூங்கிட்டே இருக்கான். எந்திரா அப்படின்ட்டு அவன் எழுப்புற அவன் வந்து கனவு கண்டுட்டே இருக்கான். அவனோட கசினை வந்து கட்டி பிடிச்சிட்டு தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கோன்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்ட்டு அவன் வந்து அரை தூக்கத்தில் சொல்கிறான். இருக்கும்போது அவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அவளே பக்கத்தில் படுக்க வச்சுட்டான். அவனை கட்டி பிடிச்சிட்டே இப்போ தூங்குறான். அவளுக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு, என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அவனை தூக்கத்துலேருந்து எதிர்றா அப்படின்னு சொல்கிறேன். நீ வந்து என்ன எழுத்து உள்ள போய் சாரடி, நீ வந்து எழுப்புன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம். இல்லை நான் வந்து உனக்கு திட்டுறதுக்காக தான் வந்தேங்க. திட்ட போறேன் எதுக்கு அப்படின்ட்டு கேட்க, நான் டிஷ் எல்லாம் சாப்பிட்டு நைட் ஏன் அப்படியே போட்டு வந்துட்டேன்,
நேற்று நைட்டு நான் சாப்பாடு பண்ணேன், அதனால நீ பிளேட்டெல்லாம் கழுவணும் இப்ப அப்படின்னு சொல்றான். அதான் நிறைய பிளேட் இருக்குல்ல, காலையிலக்கு வேற பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். நிறைய பாத்திரம்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நான் வளர்க்குறேன் அப்படின்ட்டு சொல்றான். போய் உனக்கடா அப்படின்ட்டு அவ கத்த ஆரம்பிச்சிட்டா. அடுத்து பார்த்தோன்னா டாய்லெட் பேப்பர் வந்து அப்படியே போட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா சோப் பேக் வந்து பாத்ரூம் ஃப்ளோர்ல கிடந்தது அப்படின்னு சொல்றான். நீ இந்த வீடாவே வச்சுக்கிற மாட்ட போல இருக்கு, காடா மாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அடியே மந்த்லி ஒன்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ண போதாதா அப்படின்னு கேட்கறான். அடியே நீ உண்மையிலே தான் சொல்றியா, நீ உண்மையிலேயே உன்னை மனுஷனா தான் நினைக்கிறியா அப்படின்னு கேட்கறான். ஆமா, நான் ஒரு நல்ல மனுஷனா தான் இருக்க பாக்குறேன், குப்பை இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும், குப்பையோட வாழ கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நீ இப்படி தான் வாழ்றான், எனக்கு குப்பையில வாழ பிடிக்காது அப்படின்னு அவ கத்த ஆரம்பிச்சிட்டா. எனக்கு வந்து கிளீனா பீஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு அழகான வீட்டில் வாழணும்னு ஆசை. அடியே நான் வந்து ரொம்ப கிளீனா இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா டெய்லி குளிக்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கேன். நீ பைத்தியக்காரனா இருக்க, இப்படிலாம் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு அவன் நினைக்கிறான். கூட எப்படி ஒரே வீட்டில் வாழ போறேன் அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்ட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். நம்ம 2 பேரும் ஒன்றா வாழ்றதுக்கு பர்சனல் ரீசன்லாம் இருக்கு, கரெக்ட் தானே, ஆனால் என் வாழ்க்கையில் ரொம்ப மூக்கம் நடக்காது அப்படின்னு சொல்றான். இங்கே பார்த்தா அப்படின்னா 2 பேரும் ஸ்கூல் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவன் வந்து நினைக்கிறான் 2 பேரும் ஆப்போசிட்டா இருக்கிறோம், நாங்கள் 2 பேரும் ஒன்றா வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல. பார்த்தா அப்படின்னா ஸ்கூல் முடிச்சுட்டு 2 பேரும் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவன் வந்து கேம் விளாண்டுட்டு இருக்கிறான். ரூம்ல இருந்து அவன் வந்து சொல்றான், ரொம்ப சத்தம் போறேன், என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியல. இங்கே வந்து வியர்டா ஜாம்பி கேம் விளாட பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டா. இது ஒன்றும் வியர்ட் கேம்லாம் கிடையாது, இது ஒரு லைவ் ஆக்ஷன் ஜாம்பி ஹண்டிங் கேம். நான் வந்து எல்லா ஜாம்பியை கொள்ளணும், அதனால வேலை அப்படின்னு சொல்றான். இது என்ன கேம் யாரா கவலைப்பட்டா, பார்க்கறதுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு, அமத்திர முதல்ல அப்படின்னு கத்துறா. இது ஒன்றும் அவன் அருவருப்பா இல்லை, நான் வந்து செட்டிங்லாம் ரொம்ப கம்மி பண்ணி வச்சிருந்தேன், அது பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து யாரும் வயலண்டா கேம் விளாடாங்க அப்படின்னு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி கேம் விளாடுறவங்கலாம் ரியல் லைஃப்ல வந்து கிரைம்லாம் கமிட் பண்ணுவாங்க. அடே இப்படிலாம் யாரும் யோசிப்பா, நீ வந்து எல்லாரையும் ஜெனரலைஸ் பண்ணி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். 2 பேருக்கும் இப்போ மறுபடியும் வாக்குவாதம் ஆயிடுச்சு. ஜாய்ஸ்டிக் வந்து அவ கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இது ஏன் வீடு இங்கே விளாடக்கூடாது அப்படின்னு சொல்றான். இது எனக்கும் பாதி வீடு பங்கு இருக்கு, நான் விளையாட வேண்டி அப்படின்னு அவனும் அவ கூட சண்டைக்கு போறான். அவன் சண்டை போட்டுருக்க நேரத்தில் வெளியில பெல்லு வந்து அடிக்குது. யாராவது அப்படின்ட்டு அவ பார்க்க போற நேரத்தில் இங்கே பிளக் வந்து பிடிக்கிருச்சு. உன்னோட திங்ஸ் தான் இன்னும் நிறைய வந்திருக்கு அப்படின்ட்டு அவ சொல்றா. பார்த்துட்டு இதில் வந்து பார்த்தோம்னா கேம் வந்து முடிஞ்சு போச்சு, பிளக் போடுறதுனால அவன் வந்து ஷேடோ உட்காந்துட்டான். திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்றான், என்னோட ஃபுல் திங்ஸ் இப்போ இங்கே வந்துருச்சு. அவன் வந்து இப்போ குளிக்க போறான். பேட்டில் வந்து நாளைக்கு இன்னும் பயங்கரமா இருக்க போகுது. ஒரு வாரியர் வந்து அவனோட ஊன்ல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு முதல்ல அவன் வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல குளிக்க போறான். அங்க பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து எங்க ஆல்ரெடி பாத் டப்ல குளிச்சுட்டு இருக்கா. சொல்ல போனோம் அப்படின்னா குளிக்கையிலேயே பாதி தூங்கிட்டா. அவளை நேக்கடா பாத் டப்ல பார்த்தோன்னே அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு கதவை மூடிட்டு வெளியில போயிட்டான். இது ரொம்ப அன்யூஷுவலா இருக்குது, வழக்கமா அவனை நோட்டீஸ் பண்ணிருப்பான், இந்த தடவை அவனை நோட்டீஸே பண்ணல அப்படின்னு சொல்றான். ஒருவேளை அவன் பாத் டப்லயே மயங்கிட்டாளா அப்படின்னு மறுபடியும் கதவு கிட்ட போய் தட்டுறான். நீ உயிரோட இருந்தாலும் சவுண்டு போடுறேன் அப்படின்னு. ஆனா அவன் வந்து சவுண்டே போடல, அதனால அவன் டக்குன்னு உள்ள போயிட்டான். உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறா. அப்பதான் அவன் வந்து நினைக்கிறான், இந்த மாதிரி தூங்கிட்டே நிறைய பேர் பாத்ரூம்ல ட்ரோன் பண்ணியிருக்காங்க, எந்திரி எந்திரி அப்படின்னு கத்துறான். உலியானோட டிஃபீட் ஒத்துக்கிறியாடா அப்படின்னு அவன் வந்து அமைதியா சொல்றான். நீ வந்து இப்போ எனக்கு முட்டி போட்டு அப்பாலஜைஸ் பண்ண அப்படின்னா உன்னை டாக் ஹவுஸ்ல வந்து வாழ்றதுக்கு அலோவ் பண்றேன் அப்படின்னு அரை தூக்கத்துல பேசிட்டு இருக்கிறா. ஒரு நான் அப்படியே விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறான். திடீர்னு தூக்கத்திலே தண்ணிக்குள்ள உழுக ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா தண்ணிக்குள்ள போயிட்டு அவளை வேகமா தூக்கலாம் அப்படின்னு பாக்குறான். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா கால் ஸ்லிப் ஆயிட்டு 2 பேரும் கீழே விழுந்துறாங்க. அவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா தூக்கத்திலே அவன் மேல விழுந்துடுறான். அப்பதான் அவன் வந்து முடிச்சு பாக்குறான். ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடறான். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அவன் கூட, நான் ட்ரெஸ் வேற போடல, என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பதற ஆரம்பிச்சிட்டான். நீ ஹராஸ் பண்றியாடா அப்படின்னு கேட்கறான். அவனை அடி எரிடி, நான் எதுவும் அந்த மாதிரிலாம் பண்ணல, பொறுமையா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் அதுக்குள்ள கத்த ஆரம்பிச்சிட்டான். இப்படி பண்ணும் நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல, வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்ட்டு அவ கத்த ஆரம்பிச்சிட்டான். இந்த உலகத்தை விட்டே போனா அப்படின்ட்டு அவன் மேல பக்கெட்டை தூக்கி வீசுறா. நான் என்னடி தப்பு பண்ணேன் அப்படின்னு அவன் கேட்கறான். ஆமா நீ ஒரு தப்புமே பண்ணல, ஒரு பொண்ணு குளிக்கும் போது தனியா பாத்ரூம்குள்ள ஸ்னீக் பண்ணி வந்திருக்கல, அடி சொல்றதை புரிஞ்சுக்கோடி, இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றது ஹார்டா இருக்கும், ஆனா இதான் உண்மை, எல்லாத்தையுமே பாத்துட்டல அப்படின்னு அவ கேட்கறா. அப்போ நீ என்ன ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லா பாத்துட்டியா அப்படின்ட்டு அவ கேட்கறா. அவன் வந்து என்ன சொல்றதுனே தெரியாம முடிக்கிறான். பைத்தியக்காரன்டா நீ, இனிமே என்ன குளிக்கும் போது இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். பார்த்தோம் அப்படின்னா குளிச்சு முடிச்சுட்டு வந்து ஹேர் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. அவள் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறான், ஒரு பையன் வந்து நேக்கடா பார்த்துட்டான். அது யார் அப்படின்னா எனக்கு கிளாஸ்லேயே ரொம்ப பிடிக்காத பையன் தான். எனக்கு நிறைய விஷயம் நடந்து போச்சு, அதனால தான் நான் டயட்லேயே பாத்டப்லேயே தூங்கிட்டேன். ஒரு வேளை அவன் என்னை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டே பெட்ரூம் போகிறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து தூங்கிட்டே புக் படிக்கிறான். அவன் வந்து அவன் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச ட்ரை பண்ணுறான். என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அவன் தயங்கி சொல்கிறான், இல்லை இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள நான் தூங்குவேன் அப்படின்ட்டு அவன் வந்து தூங்க ஆரம்பிச்சிடறான். சரி ஓகே தூங்கு, இது ஒன்றும் இம்பார்ட்டன்டான விஷயம் இல்லை அப்படின்ட்டு அவளும் சொல்லிடுறா. அவன் வந்து எதுவுமே பேசாமல் லைட்டாக வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா காலையில் ஸ்கூலுக்கு 2 பேரும் வந்துடுறாங்க. அக்கானோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், ஏன்டி பெஞ்சில் ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்கேன். அவன் வந்து ஹீமாரி இங்கே வாடி அப்படின்ட்டு அழுதுகிட்டே அவளை கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஏடி சொல்கிறேன், உனக்கு பிடிக்காதாலும் கூட நீ வந்து ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணணுமா, நீ வந்து சைட்டை பற்றி தானே பேசிட்டு இருக்க அப்படி தானே. அடியே இல்லை அவன் இல்லை அப்படின்ட்டு அவள் பார்த்து ஆரம்பிச்சா. நீ ஏன் அவனை பற்றி பேசுகிற, ஆனால் லாஸ்ட் 1 வருஷமாவே சைட்டோ மேலே நீ ரொம்ப கியூரியஸாக இருக்கேன்னு தெரியுது எனக்கு. சரி அவனோட இப்போ எனக்கு ஒரு பையன் மேலே அந்த மாதிரி ஆகிப்போச்சு, இப்போ நான் சண்டை போட்டுட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. இது மாதிரி வந்து சொல்கிறான். ஃபஸ்ட்டு நானா தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவங்க வந்து டைட்டா கட்டி பிடிச்சிருவேன் அப்படின்னு அக்கானே வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஏடி சொல்றேன், ஐயே அதெல்லாம் பண்ண முடியாதனால சரி அப்படின்னா நீ அவங்கள்ட்ட அதை பேசி பார்க்கலாமே அப்படின்னு கேட்கறா. நிறைய பேர் வந்து நீ பேசினா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு அக்கானே வந்து சொல்றான், நீ வந்து எல்லார்ட்டையும் பேசுற, உன்னை எல்லாத்துக்குமே பிடிக்கும், பேசுறதுல நீ வந்து கில்லாடியாச்சே அப்படின்னு சொல்றான். அடியே அப்படிலாம் கிடையாது, என்னையும் ஒரு சில பேத்துக்கு பிடிக்காது, அதனால உனக்கு வந்து எதாவது பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நீ வந்து அவங்க உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்க கூடாது, ஆனா நீ வந்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. இங்க பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து அவனோட கசினோட உட்காந்துருக்கா. அவன் வந்து கேட்கறா, கசின் உனக்கு பசிக்கலையா அப்படின்னு. வீடு வந்து
நரகம் மாதிரி இருக்குதுடி. அவளுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ என்னை வந்து சீண்டிக்கிட்டே இருக்காவ. இப்படி இருக்க பட்சத்தில் என்னால் நல்ல முறையில் எப்படி சாப்பிட முடியும்னு சொல்லு. நீ வந்து டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? அவன் வந்து சொல்லிடுறான், இல்லை அதெல்லாம் நல்லா பண்ண முடியாது. இப்போ வந்து நான் என்னோட கல்யாணத்துலேருந்து ஓடி போனேன் அப்படின்னா கிராண்ட்பாவுக்கு வந்து தப்பாக புரிஞ்சுப்பாரு. என்னதான் இருந்தாலும் நான் வந்து ஹோஜோ குரூப் வந்து அக்வயர் பண்ணணும். அவள் கசின் வந்து சொல்கிறான், நீ வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் உன்னால டிவோர்ஸ் வாங்க முடியல அப்படின்னா அக்கானை விட சகஜமாக பழக ஆரம்பிச்சிடணும். அது நடக்கும்னு எனக்கு தோணாடி. எங்களோட பர்சனாலிட்டி வந்து மேட்சே ஆக மாட்டுது. மென்டலி நாங்கள் 2 பேருமே வேற ஆள் தெரியல. அவனோட கசின் வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு, ஹியூமன்ஸ் வந்து அனிமல்ஸ் மாதிரி தான். ஒரு சில பேர் வந்து மற்றவங்க கூட இன்கம்பேட்டபிளாக இருப்பாங்க. ஆனால் கசின் நீ வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். நீ வந்து இப்போ நெக்லிஜென்ட்டாக இருக்க அப்படின்றா. ஒருத்தவங்களோட மனசு என்ன எல்லாம் வேற வேறையாக இருந்தது அப்படின்னா இன்னொருத்தவங்க கூட ஒத்து போகிறது அவங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். நீ வந்து அக்கானையோட ஒத்து போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறா. நீ அவனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அவள் எப்படி ஃபீல் பண்ணுறான்னு உனக்கும் தெரிய ஆரம்பிச்சிடணும். நீ வந்து ஒரு கம்பெனிக்கு செய்வாக போகிற அப்படின்னா இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியணும். இதுலேருந்து இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருக்கோம். என்ன அப்படின்னா நீ வந்து என்ன இப்போ கையில் கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறா. அடியே என்னடி சொல்கிற அப்படின்ட்டு அவன் ஷாக் ஆயிடுறான். ஆமாம், நிறைய பேர் வந்து இந்த ட்ரிக்குக்காக விழுந்துருவாங்க அப்படி சொல்கிறான். என் பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து வீட்டுக்கு வந்துடுறான். உள்ளே போனோடனே கதவு கிட்ட அவனோட ஒய்ஃப் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவன் வந்து சொல்கிறான், நான் பண்ணிடுறேன், ஆனால் இன்னைக்கு பண்ணல அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசு அப்படின்னு சொல்கிறான். அது கேட்ட டைம் வந்து ஷாக் ஆயிடுறான். என்னடி பேசணும், டிவோர்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறான். இல்லைடா அப்படிலாம் கிடையாது, நான் வந்து நம்மளோட மேரேஜ் வந்து எப்படி ஒர்க் ஆக வைக்கிறது அப்படின்னு பேசணும். நம்ம 2 பேர் எப்படி ஒன்றா ஒத்து போகலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவன் சொல்கிறா. எனக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இல்லை, ஆனால் இப்போதைக்கு அவன் கூட வந்து என்னால் பிரேக்கப் பண்ண முடியாது. ஆமாம் எனக்கும் அப்படிதான் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். 2 பேருமே இப்போ உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு வந்து உனக்கு சுத்தமாக பிடிக்காது தான், ஆனால் அவன் கூட வாழ்ந்தாகணுமே அப்படின்னு அவன் சொல்கிறான். அதனால நம்ம 2 பேருமே இப்போ இந்த இடத்த கம்ஃபர்டபுளாக வச்சுக்க பார்க்கணும். ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான். 2 பேருமே கடுப்புலேயே இருந்தோம் அப்படின்னா இந்த இது நல்லா இருக்காது. என்னடா நீ ரூடாக பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவ ஆரம்பிச்சிட்டா. சரி பார்க்கலாங்க, நம்ம வேணா ஏன் ரூல்ஸ் வச்சுக்கூடாது, அதனால நம்ம எதுவும் கடுப்பாக மாட்டோம்ல. ரூல்ஸா, என்ன ரூல்ஸ் அப்படின்னு அவ கேட்குறா. நம்ம 2 பேருமே நமக்குள்ள பவுண்டரி செட் பண்ணிக்கலாம், அதனால 2 பேருமே கம்ஃபர்டபுளாக இருப்போம். ஆமாம், நீ சொல்கிறது ஓகேவா தான் இருக்குது. சரி முதல்ல ஹவுஸை பற்றி பேசலாம். நம்ம கல்யாணம் புதுசுலேருந்து நான் மட்டுமே தான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அவன் வந்து சொல்கிறான், என்னோட க்ளோஸ் டிசிஷன் கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறமா நான் கழுவிப்பேன், வந்து அப்படி பண்ணுறதான் பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் வந்து கொஞ்சம் டென்ஸ் ஆயிடுறான். ஆமா நான் இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அடே நீ அப்படியே விட்டேன்னா அதில் ஜெர்ம்ஸ் நிறைய ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிருடா. டெய்லி லாண்ட்ரி பண்ணணும், உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவ கத்த ஆரம்பிச்சிட்டா. சரி ஓகே, நான் வந்து லாண்ட்ரி டெய்லி பண்ண ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னு அவளும் அக்ரி பண்ணியிருக்காங்க. உனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இல்லை அப்படின்னு அவ கேட்குறா. என்னடி ஆச்சரியமா இருக்கு, நீ வந்து என்னோட ஒப்பீனியன்லாம் கேட்குற அப்படின்னு. ஒப்பீனியன் வந்து ரீசனபிளாக இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக கேட்பேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன், பெட்டில் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது தெரியாமல் கை கால் பட்டுச்சு அப்படின்னா அதை நீ பொறுத்துக்கோ அப்படின்னு. அதுக்கு அவன் வந்து கேட்குறான், உடனே நான் வந்து ஹராஸ் பண்ண அலோவ் பண்ணணுமா அப்படின்னு. அப்படிலாம் சொல்ல வரலாடி, தெரியாமல் கை கால் பட்டுச்சுன்னா அப்போ மட்டும் என்ன மனுஷர் அப்படிங்கிறான். பெட் ஆல்ரெடி குட்டியாக இருக்குது, நமக்கு தூங்குறதுக்கு இடம் இல்லை. சரி ஓகே, என்ன டச் பண்ணிக்கலாம், ஆனால் எப்பயுமே ட்ரெஸ் மேலே தான் டச் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு கேட்குறா. ட்ரெஸ் கூட என்ன தொட்ட அப்படின்னா நம்ம மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவன் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறான், நீ வந்து ஹாரர் கேம்ஸ் வீடியோ கேம்ஸ் எல்லாம் ஹெட்ஃபோன் போட்டு விளாடணும், நான் இருக்கும் போது நீ விளாடவே கூடாது அப்படின்னு சொல்கிறா. ஏன்டி எப்படி சொல்கிறேன், நீ என்ன பயப்படுறியா? அதெல்லாம் கிடையாது, அது வந்து பார்க்க அருவருப்பாக இருக்குது அதான் சொன்னேன். சரி ஓகே, நம்ம வந்து இப்போ பேசிக் ரூல்ஸ்லாம் செட் பண்ணியாச்சு. இன்னொரு விஷயம், நான் வந்து இந்த புக்கில் படித்தேன், நம்ம வந்து தேங்க்யூ அப்படின்னு லவுடாக வாயில சொன்னோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றான். அப்போ இன்னிலேருந்து 2 பேரும் மாற்றி மாற்றி தேங்க் பண்ணிக்கணும்னு கேட்குறா. ஆமா, ஈவன் சின்ன விஷயத்துக்குலாம் கூட நம்ம தேங்க்யூ சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, அப்படி இருக்க பட்சத்தில் நான் அவனை குக் பண்ணுறதுக்கு நீ வந்து தேங்க்யூ சொல்லணும்ல, அது ரொம்ப சுமாராக இருந்தாலும் சொல்லணுமா அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமாம், சுமாராக இருந்தாலும் நீ சொல்லியே ஆகணும், அதனால நான் உனக்கு எஃபர்ட் போட்டிருக்கேன்ல, அதனால தான். நீ வந்து சுமாராக இருக்குன்னு சொன்னா என்னோட மூடியே ஸ்பாயில் பண்ணிடுது. அது நார்மலாக சுமாராக இருக்குன்னு சொல்கிறது வந்து எனக்கு வந்து ப்ரைஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்கிறேன்? ஆமாம் அப்படிதான், அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை கேட்ட உடனே அவன் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா அப்படின்னு நைட் ஆயிடுச்சு, 2 பேரும் இப்போ தூங்க வந்துட்டாங்க. அவன் வந்து நினைக்கிறா, இதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் எவ்வளோ க்ளோஸாக பேசினதே கிடையாது அப்படின்னு. அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனில் சொல்கிறா, இதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிக்கவே முடியாது, ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் 5 மணி நேரத்துக்கு பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறா. கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குடி, நீ அவனை பிடிக்க வைக்கிறதுக்கு 1 ஸ்டெப் க்ளோஸராக இருக்க, எல்லாத்தையுமே நீ தான் காரணம், தேங்க்யூ ஹிமாரி அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடறான். அந்த நேரத்தில் அவன் வந்து ரூம்குள்ளே வந்துடுறான். அவன் வந்து சொல்கிறான், அப்படிலாம் பர்பஸ்ஃபுல்லாக நான் வந்து உனக்கு தொட மாட்டேன். அதை கேட்ட உடனே அவளுக்கு வந்து கொஞ்சம் மூளை டர்ன் ஆஃப் ஆயிடுச்சு. நீ பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு அவனோட கசினும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம நடந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒரு சில நாளாவே நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். சரி ஓகே, உனக்கும் அக்கானேக்கும் இப்போ பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்குறா. இல்லை அப்படிலாம் முடியல, ஆனால் இப்போதைக்கு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நான் வந்து எல்லாத்தையும் சரி செய்யணும்னு பார்க்குறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அவன் வந்து கேட்குறான், நீ வந்து இதை மீன் பண்ணுற அப்படின்ட்டு தலைமையில கை வைக்கிறா. அவன் வந்து சொல்கிறான், என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதே அப்படின்னு. சரி ஓகே, என் கூட போவா அப்படின்ட்டு சொல்கிறான். இங்கே கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்துடுறான். வர வழியில் அவளுக்கு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரான். என்ன இது அப்படின்னு கேட்குறான். நான் வந்து உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன், என்னோட ஃபேவரட் ஷார்ட் கேக் தான் அது, உண்மையில என்கிட்டயே கொடுக்குற அப்படின்ட்டு ஷாக்கிங்காக கேட்குறாவ. என்னோட ஃபேவரட் ஃபுட் எதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ வந்து இது லாஸ்ட் இயர் ஆந்தாலஜி புக்கில் வந்து எழுதியிருந்தேன், அதில் பார்த்தேன். ஓ நீ அதெல்லாம் கூட ஞாபகம் வச்சிருக்கேன்னு கேட்குறா. நான் வந்து அதை குட்டியை ஒரு ஓரத்தில் தான் எழுதி வச்சிருந்தேன், சொல்ல போனா நான் எழுதுனேன் அப்படின்றத நானே மறந்துட்டேன், எனக்கு நல்ல மெமரி இருக்குது, அதுக்காக என்ன மனசு அப்படின்னு அவன் சொல்கிறா. வந்து உடனே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டு அவன் வந்து ஷாக் ஆயிடுறான். நைட்டு பார்த்தோம் அப்படின்னா வகை வகையாக சமைச்சு வச்சிருக்கான் அவனுக்காக. இது எல்லாத்தையுமே நீயா பண்ண அப்படின்னு அவன் கேட்குறான். அம்மா நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்கிறா. சாப்பிட்ட உடனே இப்போ என்னோட குக்கிங்க்கு நீ தலவணுங்கிறியா அப்படின்னு கேட்குறா. இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். கேட்கறதுக்கே நல்லா இருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறா. சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்ஸ் எல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்ச அக்கானே வந்து நான் என்னதான் ப்ரைஸ்
பண்ணாலும் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னும் உடனே கத்த ஆரம்பிச்சிருப்பான். என்ன பார்த்துட்டு அவன் வாஷ் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் அவன் வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறான். என்னடிக்க பார்த்துட்டு இருக்க, இங்கே நிறைய பாத்திரம் இருந்தது, அதனால அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் வந்தேன். ஓ பரவாயில்லையே, இப்படி மற்றவங்களுக்குலாம் கேர்லாம் பண்ணுவியா? ஏய் ரொம்ப பண்ணாதரா அப்படின்னு அவன் சொல்றா. உனக்கு ஹெல்ப் வேணாம்னா சொல்லிடு, நான் உனக்கு பண்ணவே மாட்டேன். பரவாயில்ல ஹெல்ப் பண்ணது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறாவ. நான் வந்து இத்தனை நாள் அவன் மேலே கோவமா இருந்தேன். அவன் வந்து சிரிக்கும் போது இவ்வளோ அழகா இருப்பா அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அவன் அட்வைர் பண்ண ஆரம்பிச்சிடறான். இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. அடுத்த என்ன இருக்கு அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.